Okay, இப்போ இந்த வீடியோவில் நம்ம தியரம் 7.1 7.2 பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தியரம் 7.1. ஸோ இந்த தியரம் 7.1ஓட ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபார் எனி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ வித் ரியல் நம்பர் என்ட்ரிஸ் ஏ பிளஸ் ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் a சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அண்ட் ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் a ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். சப்போஸ் ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, ஏங்கிற ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா ஏ ப்ளஸ் ஏ டிரான்ஸ்போஸ் வந்து இது எப்பயுமே சிமெட்ரிக்காக தான் இருக்கும். எஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இது வந்து எப்பயுமே இட் வில் பி a சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அதே மாதிரி ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ் வில் பி a ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த தியரமுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நோட்டில் அதோட ஸ்டேட்மெண்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்து அப்படியே புக்கில் எழுதிக்கோங்க. ப்ரூஃப் வந்து இப்போ நான் எழுதி போகிறத எழுதிக்கோங்க. ஓகேவா? ப்ரூஃப் வந்து ஃபஸ்ட்டு லிசன் பண்ணிவிட்டு இதில் இருக்கிறத அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதோட ப்ரூஃப் இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ லெட் அஸ் அஸ்யூம் தட் பின்னு சம் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோம், which is equal to, ஆர் இப்படியவும் நம்ம எடுத்துக்கலாம், அல்லது நம்ம இப்படி பின்னு ஒரு மேட்ரிக்ஸாக எடுத்துக்கோம். let B is equal to A plus A transpose ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்? we are going to prove that B is a symmetric matrix. B symmetric matrixனா என்ன அர்த்தம்? B transpose is equal to B ன்னு சொல்லிட்டா போதும் இல்லையா? அப்படினாலே B is a symmetric matrix ன்னு சொல்லலாமா? that is A plus A transpose is a symmetric matrix ன்னு சொல்லலாமா? ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா, B transpose is equal to B ன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ரூஃப் இதுக்கு let us find B transpose. ஸோ B transpose-ங்கிறது என்ன? A plus A transpose the whole transpose. இதான B transpose-ங்கிறது. ஏன்னா Bங்கிறது A plus A transpose. அப்போ B transpose-ங்கிறது என்ன? A plus A transpose the whole transpose. இப்போ இதுக்கு நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம்னா, இது நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி படித்தோம் இல்லையா? that is A plus B the whole transpose is equal to A transpose plus B transpose. இது ஒரு ப்ராப்பர்ட்டி படித்தோம் இல்லையா? தேர்ட் ப்ராப்பர்ட்டி. இதை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி படி இதை நம்ம எப்படி எழுதலாம்? ஏ டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ்ன்னு எழுதலாமா? கேன் வி ரைட் இட் லைக் திஸ்? இந்த மாதிரி எழுதலாம் இல்லையா? அண்ட் தென் இப்போ நெக்ஸ்ட்டு இது ஏ டிரான்ஸ்போஸ் அப்படியே வச்சுக்கோம். ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் நம்ம என்னென்னு படித்தோம்? ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு படித்தோம்ல, இதான ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி படித்தோம். ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. இதான ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி ஆஃப் டிரான்ஸ்போஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். டிரான்ஸ்போஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி தானே படித்தோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம இதை எப்படி எழுதுறோம்னா, we are writing this as A. இதை ஏன்னு எழுதுறோம். அப்போ therefore நமக்கு என்ன கிடைச்சது? இதை கேன் வி ரைட் இட் as A plus A டிரான்ஸ்போஸ்ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? which is equal to B. தானே Bன்னு எடுத்தோம். அப்போ therefore நமக்கு என்ன கிடைக்குது? B transpose is equal to Bன்னு கிடைச்சிருது. அப்போ therefore we can say that B is symmetric matrix. So B is symmetric matrix na, அப்போ can we say that A plus A transpose is symmetric matrix ன்னு சொல்லலாம் இல்லையா? So this is a symmetric matrix. A plus A transpose. இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. நம்ம B இருந்தால் என்ன சொல்லணும்? symmetric matrix. that is A plus A transpose symmetric matrixன்னு சொல்லணும். ஸோ அதுக்கு நம்ம அதை Bன்னு எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு என்ன ப்ரூவ் பண்ணணும்? B transpose is equal to Bன்னு சொல்லிட்டோம்னாலே போதும். B is a symmetric matrixன்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ ப்ரூஃப் எப்படி ப்ரூவ் பண்ணுறோம்? B transpose எடுத்துக்கிறோம். B transpose-ங்கிறது என்ன? A plus A transpose the whole transpose. இப்போ this is of the form A plus B the whole transpose. அதை எப்படி எதெல்லாம்? A transpose plus B transpose-ன்னு எதெல்லாம் இல்லையா? ஸோ அப்போ அது யூஸிங் தட் இப்போ இதை எப்படி எதெல்லாம்? A transpose plus A transpose the whole transpose-ன்னு எதெல்லாம். ஓகேவா? A plus B the whole transpose is equal to A transpose plus B transpose-ன்னு எழுதலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி இதை எப்படி எழுதுறோம்னா, A transpose plus A transpose the whole transpose-ன்னு எழுதுறோம். பட் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி படி நமக்கு A transpose the whole transpose is equal to A. அது ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அப்போ therefore this can be written as A transpose plus A, which is A plus A transpose, which is equal to B. So therefore B transpose is equal to B ன்னு கிடைச்சது. அப்போ therefore B is a symmetric matrix. இப்போ A plus A transpose is a symmetric matrix ன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் ப்ரூவ் பண்ணியாச்சு. இது பார்ட் 1. ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்ட் ப்ரூவ் பண்ணியாச்சு. செகண்ட் ஒன் என்ன ப்ரூவ் பண்ணணும்? A minus A transpose is a skew symmetric matrix நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ணணும்? ஸ்டேட்மெண்ட் வந்து புக்கை பார்த்து எழுதிக்கோங்கம்மா. ப்ரூஃபுக்கு நீங்கள் இதில் இருக்கிறத எழுதிக்கோங்க. இதில் நான் கொடுத்துருக்கதை எழுதிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ செகண்ட் பார்ட் எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹவு டு ப்ரூவ் த செகண்ட் ஒன். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? let
C is equal to A minus A transpose னு எடுத்துக்கலாம். என்ன ப்ரூவ் பண்ணணும் நம்ம? We have to prove that C is SQ symmetric matrix னு ப்ரூவ் பண்ணணும். That is C transpose is equal to minus C னு ப்ரூவ் பண்ணணும். This is what we are going to prove. இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Proof. ஸோ எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம்? C transpose எடுத்துக்குவோம். C transpose-ங்கிறது என்ன? A minus A transpose the whole transpose. இதான C transpose. இப்போ அகெயின் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் A minus B the whole transpose can be written as A transpose minus B transpose-னு எழுதலாம். இப்படி டைரெக்டாகவும் போடலாம், ஆர் இப்படி போடலைன்னா இப்படியும் போடலாம். தட் இஸ் இதை கேன் வி ரைட் இட் as A plus minus A transpose the whole transpose-னு எடுத்துக்கலாம் இல்லையா? இதை இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்லையா? இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா இப்போ this is of the form A plus B the whole transpose. இதை நம்ம என்னென்னு எழுதலாம்? A transpose plus B transpose-னு எழுதலாம் இல்லையா? ஸோ அப்போ therefore this can be written as A transpose plus minus A transpose the whole transpose-னு எழுதலாமா? இந்த மாதிரி எழுதலாம் இல்லையா? ஓகே, இந்த ரீசன்லாம் கண்டிப்பாக சைடில் எழுதணும். யூ ஹாவ் டு ரைட் த ரீசன் செப்பரேட்லி. ஓகே, இப்போ திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம். இது எந்த ஃபார்மில் இருக்குது? K into A the whole transpose-ன்ற ஃபார்மில் இருக்கா? K into A the whole transpose. இதை நம்ம எப்படி எழுதலாம்? we can write it as K into A transpose-னு எழுதலாம் இல்லையா? ஸோ அப்போ therefore இந்த கான்ஸ்டண்ட்டை நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஸோ இந்த கான்ஸ்டண்ட்டை வெளியில், இங்கே கான்ஸ்டன்ட் என்ன? -1. இதை வெளியில் எடுத்துட்டோம்னா அப்போ நமக்கு A transpose minus A transpose the whole transpose-னு வந்துடும். ஓகேவா? இப்போ A transpose the whole transpose என்னன்னு படித்தோம்? is equal to A ன்னு படித்தோம் ஆல்ரெடி. A transpose the whole transpose is equal to A. அப்போ therefore this can be written as A transpose minus A ன்னு சொல்லலாமா? இது A transpose minus A ன்னு சொல்லலாம். இப்போ இதில் நம்ம ஒரு மைனஸ் சைனை காமனாக வெளில எடுத்துடலாம். ஸோ மைனஸ் சைனை காமனாக வெளில எடுத்துட்டோம்னா மீதி என்ன இருக்கும்? A minus A transpose-னு வந்துடும். இதுதான் என்னது? C. இதானே நம்ம Cன்னு எடுத்திருக்கோம். இதானே Cன்னு எடுத்திருக்கோம். A minus A transpose தான் Cன்னு எடுத்திருக்கோம். அப்போ therefore we are getting C transpose is equal to minus Cன்னு வந்துருதா? C transpose is equal to minus C ன்னு வந்துருது. அப்போ therefore we can say that C transpose is equal to minus C ன்னு வரதுனால therefore C is a skew symmetric matrix. So C is a skew symmetric matrix. அப்போ therefore we can say that A minus A transpose is skew symmetric அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? ஸோ இதில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஏன்னு ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ A ப்ளஸ் A டிரான்ஸ்போஸ் வந்து எப்பயுமே சிமெட்ரிக்காக தான் இருக்கும். A மைனஸ் A டிரான்ஸ்போஸ் வந்து எப்பயுமே ஸ்கியூ சிமெட்ரிக்காக தான் இருக்கும். இதுதான் நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போது இதோட ப்ரூஃப் கேட்டாங்கன்னா இதெல்லாம் எழுதணும். இந்த சைடில் இருக்க ரீசன்ஸும் கண்டிப்பாக எழுதணும். இந்த சைடில் இருக்க ரீசன்ஸும் கண்டிப்பாக எழுதணும். இந்த ப்ரூஃப் வந்து இது மாதிரி ஃபுல்லாக தான் எழுதணும். ரெண்டுமே இது மாதிரி ஃபுல்லாக தான் எழுதணும். ஓகே, இப்போ செகண்ட் தியரம் பார்க்கலாம். தியரம் 2, தியரம் 7.2. So in the theorem la any square matrix can be expressed as a sum of symmetric matrix and a skew symmetric matrix. So எந்த ஒரு square matrix we can express it as a sum of symmetric matrix and a skew symmetric matrix express பண்ண முடியும்னு சொல்ல போறோம். That is, let us assume that let A be a square matrix ன்னு எடுத்துக்கலாம். So A be a square matrix ன்னு எடுத்துக்கோம். So இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to prove that A can be expressed as a sum of symmetric and a skew symmetric matrix and prove பண்ண போறோம். That is, A can be expressed as 1/2 into A plus A transpose plus 1/2 into A minus A transpose. இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்னு நம்ம சொல்ல போறோம். இந்த மாதிரி ஏவை இந்த மாதிரி எழுதலாம்னு சொல்ல போகிறோம். இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இது RHS சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள், யூல் கெட் A. கண்டிப்பாக A கிடைக்கும். RHS இந்த ஹாஃப் உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு என்ன வரும்? half into A plus half into A transpose plus half into A minus half into A transpose. So இப்போ இந்த plus half into A transpose minus half into A transpose கேன்சல் ஆகிடும். மீதி half A plus half A you'll get it as A. ஓகேவா? ஆக்சுவலாக இப்படி போடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி எழுதலாம்னு சொல்கிறேன். இந்த மாதிரி எழுத முடியும். எந்த ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸையும் இந்த மாதிரி எழுத முடியும்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்? இந்த தியரம் 7.1ல நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா, we know that A plus A transpose is a symmetric matrix and A minus A transpose is a skew symmetric matrix இல்லையா? So
ஸோ இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஏ ப்ளஸ் ஏ டிரான்ஸ்போஸ் வந்து எப்பயுமே சிமெட்ரிக்காக தான் இருக்கும். ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ் வந்து எப்பயுமே ஸ்கியூ சிமெட்ரிக்காக தான் இருக்கும்ன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ இதிலேருந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா, அப்போ therefore can we say that 1/2 into A plus A transpose இதுவும் ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக தானே இருக்கும். ஒரு கான்ஸ்டன்ட்டால் மல்டிப்ளை பண்ணாலும் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி therefore 1/2 into A minus A transpose is a skew symmetric matrix.